ஒரு நாய் எலும்பு துண்டை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வருது. அப்ப அதுக்கு எதிர்க்க ஒரு பெரிய மிருகத்தோட எலும்பு கூடு இருக்கு. அதை பார்த்தோன்னே கையில வச்சிருக்க எலும்பு துண்டை கீழே போட்டுட்டு அந்த பெரிய எலும்பு கூடு கிட்ட வந்து போயிடுது. இந்த எலும்பு கூட்டுல இருக்க எல்லா எலும்பும் தனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு நாய் அங்க வந்து அந்த எலும்பு கூடத்தோட கிட்ட வருது. உடனே இந்த நாய் என்ன பண்ணுது, அந்த இன்னொரு நாயை திட்டி அதை போ சொல்லிடுது. அதுக்கப்புறம் எல்லா எலும்பும் நம்மளுக்கு தான் சொல்லிட்டு அதை கடிக்க போகுது. ஆனா அந்த எலும்பு கூட அதால கடிக்க கூட முடியல. இப்ப என்ன பண்றது யோசிச்சுட்டே போயிட்டே இருக்கும் போது அந்த திட்டு வாங்கிட்டு போன நாய் வந்து தூக்கி போட்ட எலும்பை கையில எடுத்து அதையே சாப்பிடலான்னு வச்சுட்டு இருக்கோம். அப்பதான் இந்த நாய் ஒரு பிளான் பண்ணி அந்த பெரிய எலும்பை என்னால சாப்பிட முடியல, நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இந்த சின்ன எலும்பை என் கையில கொடுத்துன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கின நாயை வந்து அங்க போக சொல்லும். அதுவும் அந்த எலும்பு கூடு கிட்ட போயிட்டு தட்டிலாம் பார்த்துட்டு ஓங்கி ஒரு குத்தும். அது குத்தின உடனே அந்த எலும்பு கூடு எல்லாம் உடஞ்சி எலும்புலாம் சின்ன சின்ன பீஸா ஆயிடும். அதை இந்த நாய் வந்து சந்தோஷமா எடுத்துட்டு போவோம். அதை பார்த்து இந்த நாய் இவனால மட்டும் இது எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு காண்டுல பாத்துட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் அந்த நாயை சேர்த்து இருந்தா இதுக்கு ஈக்குவலா எலும்பு துணி கிடைச்சிருக்கும். எல்லாம் தனிக்க வேணும்னு நினைச்சதுனால இப்போ ஒண்ணுமே கிடைக்காம இருக்கு.